சீயோன். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதிலே திடம் கொண்டு தங்குவார்கள் என்பதை ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்குள் பலனடைந்து உற்சாகமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்னும் நல்ல செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும் என்று ஏசாயா கேட்கிறார். இந்த வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் இவ்வாறு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அண்டை தேசங்களில் இருக்கிற ஜனத்தார் கேள்விப்படுகிறார்கள். இஸ்ரவேலில் நடப்பதை கவனித்து பார்க்கிறார்கள். தங்களுடைய தேசத்தின் ஸ்தானாபதிகளை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெறும் சங்கதிகளை குறித்து விசாரிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும் என்று ஏசாயா கேட்கிறார். தேவனுடைய பராமரிப்பை குறித்து நாம் உத்தரவு சொல்ல எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். 1 பேதுரு 3:15. அண்ட தேசத்து ஜாதிகளின் ஸ்தானாபதிகளுக்கு சொல்ல வேண்டிய மாறுத்தரத்தை குறித்து ஏசாயா விவரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும் தம்முடைய சபைக்கும் உண்மையுள்ள சிநேகிதராய் இருக்கிறார். இனிமேலும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பார். ஜாதியின் ஸ்தானாபதிகளிடம் கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார் என்று பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். பல தேசங்களில் குழப்பங்கள் உண்டாயிற்று. பல ராஜ்யங்கள் வீழ்ந்தது. அந்நிய தேசங்கள் அழிந்து போயிற்று. இவை எல்லாமே சீயோனை அஸ்திவாரப்படுத்துவதற்காகவே நடைபெற்றது. கர்த்தருடைய நோக்கம் ஒன்றுதான், சீயோனை அஸ்திவாரப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அது வளர்ச்சி பெற வேண்டும். சபையின் எல்லைகள் விஸ்தாரம் அடைய வேண்டும். இதுவே கர்த்தருடைய நோக்கம். இதுவே அவருடைய சித்தம். கர்த்தர் இதற்காகவே கிரியை செய்கிறார். தம்முடைய சபையை ஸ்தாபிப்பதற்காக ஜாதிகளை உயர்த்துகிறார், ஜாதிகளை தாழ்த்துகிறார். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு பெலிஸ்தர் மீது ஜெயம் உண்டாயிற்று. யூதா தேசத்தாரின் அரசியல் தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய யுத்த நுணுக்கங்களை புரிந்து கொள்ளவும் பக்கத்து தேசத்தின் ராஜாக்கள் தங்கள் ஸ்தானாபதிகளை அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த யுத்தம் தங்களுடைய யுத்தம் அல்ல என்றும் இது கர்த்தருடைய யுத்தம் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் ஜாதிகளின் ஸ்தானாபதிகளிடம் சொல்ல வேண்டும். கர்த்தர் தம்முடைய சபைக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் தம்முடைய சபையை பாதுகாக்கிறார் என்று இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் சீயோனிலே திடம் கொண்டு தங்குவார்கள். இவர்கள் பிற்காலத்தில் மிகவும் எளியவர்களானார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி சொல்லும் போது தரித்திரருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு 11:5. கர்த்தருடைய ஜனத்தில் சிறுமையானவர்களும் தரித்திரர்களும் கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவார்கள். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார் என்பதையும் நம்புவார்கள். தங்களுடைய நம்பிக்கையை இந்த சத்தியத்தின் மீது கட்டி எழுப்புவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியம் மாம்ச பிரகாரமாக கட்டி எழுப்பப்படுவதில்லை. அது விசுவாசத்தினால் ஆவிக்குரிய பிரகாரமாக கட்டி எழுப்பப்படும். தேவனே சீயோனை அஸ்திவாரப்படுத்துகிறவர். கர்த்தரே தம்முடைய சபையை கட்டுகிறவர். தேவன் தாமே தம்முடைய சபையை ஸ்தாபிக்கிறவர். கிறிஸ்துவே கர்த்தருடைய சபைக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார். கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மீது கர்த்தருடைய சபை உறுதியாய் கட்டப்பட்டிருக்கிறது. இது அசைக்கப்படுவதில்லை. இந்த சபையில கர்த்தருடைய ஜனத்தில் சிறுமையானவர்களும் திடம் கொண்டு தங்குவார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆகையினால் மனுஷனால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று விசுவாசத்தோடு இருப்பார்கள். அவர்களிடத்தில் மனுஷ பயம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படும் பயபக்தி மாத்திரமே இருக்கும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே. தரித்திரன் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து
எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதில் திடம் கொண்டு தங்குவார்கள்.